வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு ரவையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இனி இதை நாம் பூரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனி இதை ஒரு அரை மணிக்கூர் நாம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈர டவலை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 லிட்டர் கட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பாதி ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பால் கொதிச்சு வருது பாருங்கள். இதை நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ஆடையை ஒதுக்கி எடுத்துக்கணும். ஆடை படியாத அளவுக்கு நாம் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ நமக்கு அந்த ஆடைன்னு படியாமல் அது அந்த பால்லே மிக்ஸ் ஆகி நல்லா திக்காக வரும். இதை நம்ம பாதியாக சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். இது காயட்டும். பால் காயிற நேரத்தில் நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கசகசாவையும் நான் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல். கசகசா டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும், நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். வேண்டானா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பால் ஓரளவு காஞ்சி வந்தாச்சு. இனி இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கலாம். இனி இதில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். சுகர் நிறைய வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பால் ரெடி ஆகியாச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போது அரை மணிக்கூர் பிறகு மாவு நல்லா ஊறி இருக்கு. அதை இந்த மாதிரி நம்ம உருண்டையாக எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இனி விரிச்சுக்கணும். பூரி திக்னஸுக்கு நாம் விரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நமக்கு விரிக்கிறதுக்கு.
இதை மாதிரி நாம் விரித்து எடுத்துக்கணும். இனி இதை இந்த மாதிரி மூடி எடுத்து வச்சு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த திக்னஸுக்கு நாம் எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம இனி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சட்டி வச்சு அதில் நம்ம ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நமக்கு போவி கிடைக்கும். இதை நாம் எடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட பால் பூரி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நாம் இதுக்கு மேலே எப்படி விடலாம். இது கொஞ்சம் ஊறணும். ஊறும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இதுக்கு மேலே கொஞ்சம் போல நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பால் பூரி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.